அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கும் ஒரு ஸ்பேஸ் ரேஸ் நடந்துகிட்டு இருந்தது. விண்வெளியில யார் அதிகமா சாதிக்க போறா அப்படின்னு சொல்லி சேட்டலைட்டை நாங்க தான் ஃபர்ஸ்ட் வானத்துக்கு ஏவ போறோம்னு சொன்ன அமெரிக்காவை தாண்டி சோவியத் யூனியன் ஸ்புட்னிக்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மனுஷன் யூரி காகரின்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் மனுஷனை ஸ்பேஸுக்கு அனுப்புனது சோவியத் யூனியன். நாயை ஸ்பேஸுக்கு முதல்ல அனுப்புனது சோவியத் யூனியன். நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் பண்ணது சோவியத் யூனியன். வீனஸை இதுவரை எந்த கண்ட்ரியுமே உலகத்துல எந்த கண்ட்ரியுமே தொடணும்னு நினைச்சது கிடையாது. போய் அங்க லேண்ட் பண்ணது கிடையாது, தொட்டதும் கிடையாது. அதை பண்ணி காட்டினது சோவியத் யூனியன் ரஷ்யா. இவ்வளவு பண்ண சோவியத் யூனியன் ரஷ்யா இந்த ஸ்பேஸ் ரேஸ்ல அமெரிக்கா கிட்ட தோத்து போனதா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கா தான் நிலால இதுவரையும் மனுஷனை போய் இறக்கிட்டு திருப்பி சேஃபா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. இவ்வளவு பண்ண ரஷ்யாவால மனுஷனை மட்டும் இறக்க முடியல. நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் நிலால காலை வச்ச ஃபர்ஸ்ட் மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவருக்கு முன்னாடியே சோவியத் யூனியன்ல இருந்து ஒரு காஸ்மோனாட் போயிட்டு நிலால இறங்க வேண்டியது அது நடக்காம போயிடுச்சு. இவ்வளவு நான் சொன்னல ஃபர்ஸ்ட்னு சோவியத் யூனியன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனை ஸ்பேஸுக்கு கூட்டு போயிட்டு கொலை பண்ணதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஒரு மனுஷன் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல போய் இறந்து போனது சோவியத் யூனியன்ல இருந்த ஒரு காஸ்மோனாட். விளாடிமிர் காம்ரோவ்னு சொல்லப்படுற ஒரு காஸ்மோனாட் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் இறந்து போன ஒரு மனுஷனா இருக்காரு. அவரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மார்ச் 16, 1927 வந்து காம்ரோவ் வந்து மாஸ்கோல, ரஷ்யாவில் இருக்க மாஸ்கோல வந்து பிறக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசுல இருந்து இந்த நாட்டுக்கான பற்று அதிகமானது, நாட்டுக்காக ஏதாவது பண்ணணும். அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து வானத்தை பார்க்கும்போது அதிகமான ஃபிளைட் பறக்கும் போது நம்மளும் பறக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்கு. இவங்க ஃபேமிலி வந்து சும்மா ஒரு லேபர் ஃபேமிலி தான், இருந்தாலும் படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக படிச்சு ஒரு வழியா பைலட்டாவும் ஆயிடுறாரு. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, யூரி காகரின்னு சொல்லப்படுறவர். அவர் தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸை போய் தொட்ட ஒரு மனுஷன், முதல்ல விண்வெளிக்கு போன ஒரு மனுஷன். அவரோட ஒரு ரொம்ப க்ளோஸ், ரெண்டு பேருமே ரொம்ப நண்பர்கள். கடைசியா வால்டிமிர் காம்ராவையும் இந்த மாதிரி ஸ்பேஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சோவியத் யூனியன். அவரும் ஸ்பேஸுக்கு போயிட்டு திருப்பி வராரு பூமிக்கு. அன்னைக்கான காலகட்டத்துல அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இருந்த அந்த கோல்டு வார் ஸ்பேஸ் ரேஸ்ல வந்து ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சோவியத் யூனியன், அமெரிக்கா நாங்க நிலால மனுஷனை இறக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஜான் எஃப் கென்னடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சோவியத் யூனியன் டக்குன்னு நம்மளும் மனுஷனை வந்து நிலால இறக்கணும், அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும்னு சொல்லி ரெண்டு கண்ட்ரியுமே யார் ஃபர்ஸ்ட் போக போறான்ற இருந்துகிட்டு இருந்தாங்க. சோவியத் யூனியன் சைடுல நம்மளும் நிலால மனுஷனை இறக்கணும்னாங்க, அமெரிக்கா ஒரு சைடுல அவங்களும் நிலாவை மனுஷனை இறக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்காக சோவியத் யூனியன் எடுத்துக்கிட்ட ஒரு மிஷினோட பேர் தான் சோயஸ் 1 அப்படின்னு சொல்லப்படுற மிஷின். சோயஸ் 1, சோயஸ் 2 இருக்கும். சோயஸ் 1, சோயஸ் 2 என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் சோயஸ் 1ல ஒரு காஸ்மோனாட்டை வச்சு விண்வெளிக்கு ஏவிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சோயஸ் 2ல இன்னும் ரெண்டு காஸ்மோனாட்டை உட்கார வச்சு வானத்துக்கு அனுப்புவாங்க. ஸ்பேஸுக்கு போனதுக்கு அப்புறமா சோயஸ் 1, சோயஸ் 2 வந்து ரெண்டும் டாக் பண்ணிக்கணும். டாக் பண்ணி இங்க இருக்க காஸ்மோனாட் இங்க இருக்க காஸ்மோனாட் மீட் பண்ணணும். இப்படிதான் வந்து மூன் மிஷன் நடக்கும். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிலால எப்படி மனுஷன் இறங்கினான்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். இந்த கார்டுல கூட லிங்க் இருக்கும், டைம் தான் செக் பண்ணி பாருங்க. அது எப்படி நடக்கும், ஒரு நிலால மனுஷனை இறக்கிட்டு திருப்பி கொண்டு வரணும், அங்கே விட்டுற முடியாது, திருப்பி கொண்டு வர வேலையை பண்ணணும்ல. இது அவ்வளவு அளவுக்கு சோவியத் யூனியன் கிட்ட இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து பூமியில இருந்து ஃபர்ஸ்ட் வெளில அனுப்பிட்டு அதுக்கப்புறமா பூமியை வந்து அது ஒரு ஆர்பிட் மாதிரி பண்ணி இங்க இருந்து நிலாவுக்கு போகும். நிலா கிட்ட போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மாடியூல் இருக்கும். ஒரு மாடியூல் என்ன பண்ணுன்னா நிலாவே சுத்தி வந்துகிட்டு இருக்கும், இன்னொரு மாடியூல் வந்து நிலால போய் இறங்கும். அப்படி சுத்தி வர மாடியூல்ல வந்து ஒரு ஆஸ்ட்ரோனாட் வந்து உட்காந்துருப்பாங்க. நிலால போய் இறங்குறதுல ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க. இது நிலால போய் இறங்கும். இறங்குனதுக்கு அப்புறமா அங்க அவங்க வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரெண்டு பேருமே இந்த மாடியூல்ல உட்காந்துக்கிட்டு நிலால இருந்து கிளம்பி வந்து மேல ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருப்பார்ல, அதோட டாக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூணு பேருமே பூமியை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பூமியில வந்து அப்படியே நேரா வந்து பேராஷூட்லாம் ஓப்பன் பண்ணி டக்குனு அந்த பூமியில எங்கேயாவது இறங்கும். அதுக்கப்புறமா அமெரிக்கால இருக்க ஆட்கள் போயிட்டு அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிப்பாங்க. இப்படிதான் நிலால மனுஷனை இறக்கி திருப்பி கொண்டு வர ப்ராசஸ் வந்து அமெரிக்கா பண்ணாங்க அன்னைக்கு காலகட்டத்தில். அந்த மாதிரி டெஸ்டிங் தான் சோவியத் யூனியனும் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அனுப்புவாங்க. இந்த மாதிரி கரெக்டா டாக் பண்ணுதா, ரெண்டு பேரும் டாக் பண்ணி ஸ்பேஸ்ல மனுஷனை மீட் பண்ண வைக்க முடியுமான்ற ஒரு பிளான் தான் அன்னைக்கு சோவியத் யூனியன் சோயஸ் 1, சோயஸ் 2 மிஷின்ல வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான டெஸ்டிங் தான் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க. இதுக்கு அவங்க வேலையை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட 300 கணக்கான எரர்ஸ் வந்து காட்டுது. இந்த இதுல மனுஷன் ஏறி உட்காந்தோம் அப்படின்னா 98% இது ஃபெயிலியரா தான் முடியும், மனுஷன் திருப்பி வர மாட்டான், இதுக்கு நிறைய எரர்ஸ் காட்டுது, அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு வந்து அங்க இருக்க சயின்டிஸ்ட் எல்லாமே பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து அதிபர் என்ன பண்றாருன்னா 50வது வருஷம் சோவியத் யூனியன் உருவாகி ரஷ்ய புரட்சி வந்து 50 வருஷம் ஆக போகுது, அன்னைக்கு நம்ம இந்த மிஷினை வந்து லான்ச் பண்ணணும், சோயஸ் 1 மிஷினை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற அதிபர்கிட்ட போயிட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்ம வந்து பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. நம்ம பண்ணி ஆகணும்னு அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்போது இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. பட் இதுல யாரு போவா? போனா 98% இது வந்து ஃபெயிலியரா தான் ஆகும் இந்த சோயஸ் மிஷின் அப்படின்றது தெரியுது. தெரிஞ்சாலுமே வால்டிமிர் காம்ரோவ் வந்து இதுல பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இவர் போல அப்படின்னா
இவருக்கு பதிலாக யூரி காகரின் அவரோட ஃப்ரெண்டை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புவாங்க. அவர் கண்டிப்பா இறந்து போயிடுவாரு. நான் பண்றேன், நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு. ஏப்ரல் 3, 1967 இந்த சோயூஸ் மிஷினை வந்து சோவியத் யூனியன்ல இருக்கிற இடத்துல இருந்து லான்ச் பண்றாங்க. இதுல வால்டிமார் காமரோவ் ஏறி உட்கார்றாரு. இது பூமியில இருந்து வெளில போகுது. வெளில போனதுக்கு அப்புறமா சோயஸ் என்ன பண்ணணும், வானத்துல போயிட்டு இந்த சோலார் பேனலை வந்து ஓபன் பண்ணணும். இவர் ஓபன் கிளிக் பண்றாரு, ஒழுங்கா சோலார் பேனல் வானத்துல வந்து ஓபன் பண்ணல. ஸ்பேஸ்ல பயந்து போறாங்க எல்லாருமே. கீழே இங்க காஸ்மோநாட்டை வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல சோவியத் யூனியன்ல இருக்கவங்க, அவங்க யாருக்குமே ஒன்றும் புரியல. நம்ம இங்க இருந்து பேசுறது அவருக்கு கேட்க மாட்டுது, ஆனா அவர் பேசுறது நமக்கு கேக்குது. ஆனா நம்ம பேசுறது அவர் கேட்க மாட்டுது அப்படின்றது புரியுது. எல்லாருமே என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, எப்படியாவது அதை வந்து ஒழுங்கா இது பண்ணிடலாம், திருப்பி சேஃபா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. பட் எதுவுமே நடக்க மாட்டுது. சோயஸ் 2 மிஷினை சோயஸ் 1 அனுப்புனதுக்கு அப்புறமா திருப்பி அனுப்புவாங்கல்ல, மேல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது சோயஸ் 2 மிஷினை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கீழே இங்க சோவியத் யூனியன் எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண பாக்குறாங்க, இங்க பேசி பேசி பாக்குறாங்க. ஆனா இது எதுவுமே வந்து மேல இருக்க காம்ப்ரோ கேட்க மாட்டுது. அந்த காம்ப்ரோ வந்து கத்துறாரு, நான் பேசுறது கேக்குதா இடியட்ஸ், இந்த மாதிரியான ஒரு குப்பத்தரமான ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன போட்டு அனுப்பிட்டீங்களேன்னு கத்துறாரு. அவங்க கத்துறது வந்து அந்த இதெல்லாம் வந்து கீழே வந்து எல்லாராலையும் கேட்க முடியுது. இவர் பேசுற ஆடியோ சிக்னல்ஸ்லாம் வந்து அமெரிக்காவுக்கிட்டையும் கிடைக்குது. அமெரிக்காவாலையும் இது கேட்க முடியுது. ஒரு காஸ்மோனாட்டை வந்து வானத்துக்கு அனுப்பியிருக்காங்க, அவர் அங்கேயே மாட்டிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இருக்கவங்க கேட்குறாங்க, சோவியத் யூனியன்ல இருக்கவங்க கேட்குறாங்க. கடைசியா என்ன பிளான் பண்றாங்கன்னா, சரி இந்த சோயஸ் 1 வந்து அடுத்த நாளே பூமிக்கு திருப்பி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. சோயஸ் 1 மிஷின் வந்து திருப்பி வந்து பூமிக்கு வந்து கொண்டு வரலாம், டிசைன் பண்ணலாம்னு சொல்லி கொண்டு வராங்க. பூமியில அது வந்துகிட்டு இருக்கும் போது பேராஷூட் ஒன்று ஒழுங்கா ஓப்பன் ஆகல. ஒரு பேராஷூட் ஒன்று ஓப்பன் ஆகி இன்னொரு பேராஷூட் ஒழுங்கா ஓப்பன் ஆகல. ஆரன்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற சோவியத் யூனியன்ல இருக்க ஒரு இடத்துல வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சு கீழே வந்து உருந்து செதறுது. எல்லாருமே தீ அமைக்க பாக்குறாங்க, என்னென்னமோ பண்ணி உள்ள இருக்க காமராவை காப்பாத்தலாம்னு பாக்குறாங்க. பட் காமரா வந்து உழுந்த டைம்ல இறந்து போயிட்டாருன்னு தெரியுது. அதுக்கப்புறம் பாடி எப்படியாவது ரெக்கவர் பண்ணலான்னு பார்த்தா கிடைச்சது இந்த ஒரு பீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறமா காமராவோட வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாங்க, நாடே வந்து துக்கம் அனுசரிக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஃபியூனரல் வந்து அவருக்கு நடக்குது. அமெரிக்காவும் இதில் கலந்துக்கிறோம், இப்படி ஒரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கவங்க வந்து நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்றாங்க. பட் சோவியத் யூனியன் வந்து ஏற்றுக்கல, நாங்கள் முடியாது அப்படின்றாங்க. காம்ரோ சோயஸ் 1 மிஷினில் ஏறும் போதுன்னு சொன்னது, எனக்கு எதாவது ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட பாடியை ஊர் மக்களுக்கு முன்னாடி அப்படியே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா ஒரு ஆளுமே ஒரு காஸ்மோனாட்டுமே இந்த நாட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறான்றத மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவரோட பாடியை வந்து பொதுமக்களுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. இவ்வளவு பீஸ் மட்டும் தான் அப்ப கிடைச்சது. இது வந்து அன்னைக்கு இருந்த ஒரு உண்மையால ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றதை தாண்டி இது ஒரு கொலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம் அந்த மிஷின்ல இருக்கு, ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்குன்னு சொல்லியுமே அன்னைக்கு இருந்தவங்க நம்ம எப்படியாவது அமெரிக்காவோட முந்திக்கணும்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள்லாம் அன்னைக்கு சோவியத் யூனியன்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது அதுக்கப்புறம் பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. இவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்க்கு முன்னாடியுமே வந்து நிலால போய் இறங்க வேண்டிய ஒரு ஆளா இருந்தாரு. பட் அந்த டெஸ்டிங்லயே வந்து ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து பார்க்குறேன். பை ட்ரூப்ஸ்.